அருமையாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த சுகமளிக்கும் செய்திக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை, சுகமளிக்கும் வார்த்தையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நம் கர்த்தர் சமீபத்திற்கும் அல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். 100க்கு வேலைக்காரனை சுகவீனமாக இருந்த பொழுது வேலைக்காரன் இயேசுவிடம் சொன்னான், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு கூட பார்த்திருந்தா அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய சுகமளிக்கும் அந்த வார்த்தை தூரங்களை கட்டுப்படுத்தாது, என் வேலைக்காரன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை சுகமாக்கும் என்று அந்த விசுவாசத்தோடு சொன்ன பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து, இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று ஆச்சரியப்பட்டார். அதனாலே நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு பிரார்த்தனை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை, ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். விசுவாசத்தோடு என்னோடும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களோடும் இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பாடல் பாடுகின்ற பொழுதே ஒரு தெய்வீக வல்லமை, தெய்வீக பிரசன்னம், ஒரு அக்கினி அபிஷேகம் உங்க உச்சந்த முதல் உள்ளங்கால் வரை இறங்கி வந்து உங்க உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்க சரீரங்களே இறங்கி வரும். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இந்த பாடலை இணைந்து பாடுங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், புழுதியிலிருந்து தூக்கிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி
பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பாருங்க, அந்த தேவன் நமக்கு கேடகமாய் அரணாய் கோட்டையாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசுவை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த இயேசுவை அரணாய் கோட்டையாய் இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து அவருடைய அடைக்கலத்துக்குள் வந்த பொழுது தேவன் எல்லா வியாதிக்கும், எல்லா பயத்திற்கும், எல்லா கூக்குரலுக்கும், எல்லா துன்பத்திற்கும், எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கி மீட்டெடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பங்களிலே மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்றது, அதிலிருந்து எங்களை மீட்டெடுத்து கர்த்தர் இன்றைக்கு ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு, பலனோடு அவருக்காய் ஊழியம் செய்யும்படியாய் எங்கள் குடும்பத்திலே 10 நபர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் போதகர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டு இருந்தால் உங்களுக்கு நாங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய பிள்ளையாய் மாறுங்க. அவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் எங்களுக்கு விமோச்சனம் வேண்டும் என்று, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கோழிகளையும் மற்ற ரத்தங்களை சிந்தி பலியிட்டோம். ஆனால் குடும்பங்களில் மரணம் வந்ததை தடுக்க முடியவில்லை. ஆனால் எனக்காக ஒருவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்று இயேசுவை நான் அறிந்த பொழுது அவர் முற்றிலுமாக, மகனே மகளே, நீ ரத்தத்தை பலியிட வேண்டாம், நானே உனக்காக ஒரு தரம் பலியாகிவிட்டேன், என்னை ஏற்றுக்கொள், என்னுடைய ரத்த கோட்டைக்கு வந்துவிடு என்று சொன்ன பொழுது முழு குடும்பமாய் வந்து விட்டோம். ஹல்லேலூயா. அதனால இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னோடு கூட இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்களும் தேவனுடைய பிள்ளையாய் மாறுறீங்க, அவர் ரத்த கோட்டைக்கு வந்து விடுறீங்க. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நீர் உம்முடைய குமாரனாய் இயேசுவை இந்த பூமியில் அனுப்புனதுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று என்னோடு சொல்லுங்க. அந்த இயேசு இந்த பூமியில வந்து எனக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், எனக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுத்தார், அவரே என் ரட்சகர் என்று வாயில நீங்க அறிக்கை செய்கின்ற பொழுது நீங்க முற்றிலுமாய் விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசு உங்க ரட்சகராக மாறுறாரு, அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க, அந்த ரத்த கொட்டைகள் வந்து விடுறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஏன்னா நீங்க வந்து நான் நாணமான இல்லாமல் இருக்கலாம் என்று நினைக்கலாம். கர்த்தர் உங்களை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, கரவலாடின் பின்னாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தா எப்படி இருப்பான் பாருங்க, மேல் சட்டை இருக்காது, டவுசர் போட்டிருப்பான், அது கிழிந்திருக்கும். அப்படி மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் என புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக 40 தேசங்களினுடைய பேரரசனாக கர்த்தர் உயர்த்தினாருங்க. அவர் சொன்னாரு, பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர் புழுதியிலிருந்து. இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில, ஐயோ நான் வந்து எனக்கு தகுதி இல்லையே, நான் ஒரு ஏழ்மை, ஒரு கிராமத்தில் வாழ்கிறேனே, நான் எந்த வந்து யாரும் என்னை வந்து எல்லாரும் அசட்டை செய்கிறார்கள் என்று நினைக்கலாம். உங்களைத்தான் கர்த்தர் இயேசு உங்களுக்காக பூமிக்கு இறங்கி வந்து உங்களை தூக்கி நிறுத்த விரும்புகிறார், உங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்ய வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சாதாரண ஒரு கிராமத்தில் படித்தவன், கிராமத்தில் வந்து வாழ்ந்தவன். என்னை கர்த்தர் அப்படியாக உயர்த்தி இந்திய தேசத்திலே பொதுப்பணித்துறையில் என்னை கர்த்தர் ஒரு இன்ஜினியராக பணிபுரிய வைத்தார். அநேக அதிகாரிகளோடு கூட பழகும்படியாக. அதுக்கப்புறமாக சிங்கப்பூர் தேசத்திற்கு வந்து இன்றைக்கு 29 வருடங்களாக இந்த தேசத்திலும் கர்த்தருடைய ஊழியங்களை சபை ஸ்தாபிக்கும் அநேக அதிகாரிகளோடு பழகுவதற்கும் சந்திப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அறியாத சைனீஸ் ஆபீசர்கள் அநேக அதிகாரிகளோடு கூட, புரியுங்களா? அப்படிப்பட்ட அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதே போல அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்,
உன்னை நான் என்றைக்கும் மறப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா அன்றைக்கு 30 லட்சம் ஜனங்கள் வனாந்திரத்தில் வர்றாங்க. இந்த 30 லட்சம் ஜனங்களையும் சபிக்கும்படியாய் பாலாக் என்ன செய்கிறான், பிலேயாமின் இடத்துல பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து, பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அந்த தீர்க்கதரிசி ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் வருவாய், ஜனங்கள் பெற்றுக்கொள்வாங்க, சபித்தால் சாபம் வரும் என்பதை அறிந்த பாலாக் பிலேயாமை கூட்டு கொண்டு வந்து இந்த ஜனங்கள் பள்ளத்தாக்கிலே 3 மில்லியன் 30 லட்சம் ஜனங்கள் படுத்து இருக்கிறாங்க, நன்றாக தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. மோசே யோசுவா எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, ஆரோன் எல்லாரும். ஆனால் அந்த இரவில் அவங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு விரோதமாய் அங்கே அந்த மலை சுற்றி 3 பக்கம் மலை இருக்கிறது. அங்கே பிலேயாம் பாலாக் ஏவப்பட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மலையில 7 ஆடுகள் 7 காளைகள் பலியிட்டாங்க, 14. பலியிட்டு அவர்கள் வாயை பிலேயாம் வாயை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க தொடங்குறான். சொல்றான், நான் ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன், பெற்றிருக்கிறேன், தேவ ஜனங்கள் இவர்களை சபிக்க முடியாது என்று வாயிலிருந்து வருகிறது. புரியுங்களா? ஆனா பாலாக் பார்க்கிறான், என்ன சபிக்க சொன்ன ஆசீர்வதிக்கிறான்ட்டு அடுத்த மலைக்கு கூட்டு போறான். பள்ளத்தாக்கில் படுத்திருக்கிறாங்க, அவர்களுக்கு தெரியாது தமக்கு விரோதமாய் மந்திரம் நடக்கிறது என்று. அங்கே இருந்து இப்பொழுது 7 ஆடு 7 காளையை பலியிடுறாங்க. பலியிட்டு வாயை திறக்கிறான் பிலேயாம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து திறக்கின்ற பொழுது இந்த ஜனங்கள் காண்டாமிருகத்துக்கொத்த பலனுள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க. என்னாகும் 23வது அதிகாரத்தில் வசனம் 21, 22, 21 பார்க்கலாம். சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, பாருங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லையா. இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக யாக்கோபின் சந்ததியாக நாம் இருக்கிறோம், இஸ்ரவேலராக இருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சபிக்க சொன்ன பொழுது வாயிலிருந்து வருகிறது, இந்த ஜனங்களை நாம் சபிக்க முடியாது, இவர்களுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதும் பலிக்காது, இவர்கள் காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு மலையில கூட்டு போகிறார் பாலாக் பிலேயாம். 3வது மலையிலே அந்த ஜனங்கள் படுத்திருக்கிறாங்க, 30 லட்சம் ஜனங்கள். வாயை திறந்து சபிக்க சொல்கின்ற பொழுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி என்னாகும் 24வது அதிகாரம் வசனம் 1 பிலேயாம் சொல்கிறார். பாருங்க, அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நீங்க ரத்த கோட்டைக்கு வருகின்ற பொழுது உங்களை அவர் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு விரோதமாய் எந்த மந்திரமும் பலிக்காது, மந்திரவாதியும் காரியங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதான் 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 8 பார்க்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை எப்படி பார்க்கலாம்? விசேஷமாக கர்த்தர் வாலிப மரணத்தை தடுக்கிறார். நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவனாய் இயேசு கிறிஸ்து வாலிப மரணத்தை தடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அருமையான செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, சற்று இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்க உங்களுடைய மரணத்தை உலகத்தின் பின்பாக உலக சிற்றின்பங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அதனால வந்து கூட தோல்வி நிமித்தம் ஒருவேளை நீங்க சூசைட் பண்ணலாம் தீர்மானித்திருக்கிறீங்களா? மரணம் தான் எனக்கு முடிவு என்று நினைத்திருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு இந்த பூமியிலே வாலிப மரணத்தை தடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது வாலிப மரணத்தை தடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 21 தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று. ஆதாம் பாவம் செய்த பொழுது, ஏவாள் கொடுத்த பழத்தை சாப்பிட்டு பாவம் செய்த பொழுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும். அங்கே ஆதாம் சாக வேண்டும், ஏவாள் சாக வேண்டும். ஆனால் கர்த்தர் ஆதாமை தப்புவித்து ஏவாளை தப்புவித்து ஒரு மிருகத்தை அடித்து தோல் உடைகளை உடுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் பாருங்க, நேற்றும் இன்று என்று மாறாதவர் என்று நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப மரணத்தை தடுக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆதாமுடைய மரணத்தை கர்த்தர் தடுத்தார். அதே போல ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 15 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்கிற எவனும் மேலும் 7 பலி சுமக்கும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். உங்களுக்கு தெரியும், ஆதாமுடைய 2 பிள்ளைகள் ஆபேல், காயுன்.
ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை செலுத்தினான். கர்த்தர் என பலிகளின் மேலே பிரியமாக இருக்கிற சொல்லி என நன்றை இளம் ஆட்டு என கன்றை அடித்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான். தேவன் அதில் பிரியமாக இருந்தான். காயினுவோ ஏன்னா இந்த வெஜிடபிள் காய்கறிகள் மற்ற இதெல்லாம் ஏன்னா அவன் அதை பொறுக்கி கொண்டு வந்து காணிக்கை செலுத்தினான். தேவன் அதில் பிரியமாய் இல்லை. அதனாலே காயின் ஆபேலுக்கு விரோதமாய் கோபம் செய்து அவன் ஆபேலை கொன்று போட்டான். கொன்று போட்ட உடனே இப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகணும். யாரு? காயின் சாகணும். காயின் பாவம் செய்து விட்டான். ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா காயின் தேவனை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், ஏன்னா ஆபேல் ரத்தம் நோக்கி கூப்பிட்டது, நீ இறங்கி வந்து ஏன்னா நீர் அதற்கு நியாயம் தீர்க்கும்படி நான் சாக வேண்டும், என்னை சாகாதபடி காத்துக்கொள்ளும் என்று கேட்ட ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் காயூன் என்ன செய்தாரு? யாரும் அவனை கொன்று போடாதபடி அவனுக்கு என்ன அவன் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவன் பாவம் செய்தா இருந்தாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆதாமுக்கு அன்பாக இருந்தார். ஆதாம் மரிக்க வேண்டும், ஆதாமை தப்புவித்தார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் மரிப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. வாலிபன் மரிப்பது இயேசுவுக்கு பிரியமல்ல. ஏனென்றால் வாலிப பிரயாசத்திலே இயேசு மரித்து வாலிபர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், இந்த உலகம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு வாலிபன் சிலுவையிலே என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா தொங்கினார். ஹல்லேலூயா. சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, அவருடைய எலும்பெல்லாம் எண்ணலாமா, அவருடைய அங்கியெல்லாம் பங்கு போட்டார்கள் என்றால் அவர் நிர்வாணமாக தொங்கினார் என்று சொல்றாங்க. ஹல்லேலூயா. இயேசு நீ உன்னுடைய நிர்வாணம் காணாதபடிக்கு, நீ இந்த பூமியிலே மரிக்காதபடி உனக்காக வாலிபனாக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அதனால் தான் வாலிப மரணத்தை தடுக்கும் கர்த்தர் என்று பார்க்கிறோம், வாலிப மரணத்தை தடுக்கும் இயேசு என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தவனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அன்றைக்கு உலகத்தில் பாவம் பெருகின பொழுது கர்த்தர் உலகத்தை எல்லா ஜனங்களையும் அழிக்கும்படியாக விரும்பினார். அப்பொழுது கர்த்தர் யாரை பாதுகாத்தார் பாருங்க. ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 13, அன்றைய தினமே நோவாவின் குமாரர் சேம், காம், யாபத், நோவாவின் மனைவி, அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவா குடும்பத்தில் இருக்க என்ன பாருங்க, அவன் மனைவி தவிர மற்றும் அவனுடைய 3 பிள்ளைகள், குமாரர்கள், மருமக்கள், அவருடைய மகனுடைய மனைவிகள் எல்லாம் வாலிபர்கள். அவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களும் அழித்த பொழுது வாலிபர்களை தேவன் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். வாலிபர்கள் கர்த்தருக்காக தேவை. புரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு 80 வயதில் 90 வயதில் மறித்து இந்த புரோஜன வாழ் நாட்கள்லாம் ஏன்னா அவர் வாழ்ந்து விட்டு, ஆனால் ஒரு வாலிப வயதில் மறித்தார் என்றால் அநேக வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். வாலிபர்கள் தேவனுக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்று ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப வயதிலே சிலுவையிலே தொங்கி இயேசு மரித்தார் என்று பார்க்கிறோம். வாலிப மரணத்தை கர்த்தர் வெறுக்கிறார், தடுக்கிறார். இன்றைய செய்தியுடைய தலைப்பாதான் வாலிப மரணத்தை இயேசு தடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 10, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். பாருங்க, வாலிபனாகிய ஈசாக்கை கொல்லும்படியாக தன்னுடைய ஆபிரகாம் என்ன செய்தார்? கத்தி எடுத்து அவனை கொல்லும்படியாக சென்ற பொழுது கர்த்தர் என்ன செய்தாரு? கர்த்தருடைய தூதனானவர், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அப்பொழுது ஆதியாகமம் 22:12, அப்பொழுது அவர் பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி ஈசாக்கு மரிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. வாலிபர்களை பாதுகாக்கக்கூடியவர் கர்த்தர். வாலிப மரணத்தை வெறுக்கக்கூடியவர் கர்த்தர். வாலிப மரணத்தை தடுக்கக்கூடியவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹல்லேலூயா, கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே வாலிபர்கள் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஈசாக்கை கர்த்தர் சாகாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 42வது வசனத்தில், மூத்த குமாரனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொண்டு தொழுகிறான் என்று சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா, ஈசாக்குடைய மகனாகிய ஏசா யாக்கோபை என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்? கூளை கொடுத்து அண்ணன் ஏசாவின் இடத்தை
சிரேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அப்பா யாக்கோபிடத்தை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது பாருங்க. இப்பொழுது யாக்கோபை கொல்லும்படியாய் ஏசா நினைத்த பொழுது கர்த்தர் என்ன செய்தாரு? என்ன தன்னுடைய தாயாராகிய ரெபெக்காள் மூலம் ஆதியாகமம் 27வது அதிகாரம் 43 நீ எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்துக்கு ஓடிப்போ என்று ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். அன்று அங்க ரெபெக்காள் மூலமாக யாக்கோபு தப்பிக்கப்பட்டான். யாக்கோபு என்ற வாலிபனை தேவன் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தான் நம்ம இன்றைக்கு என்ன சொல்கிறோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம். கர்த்தர் எப்படியாக வாலிபர்களை பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமாக இந்த யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு, அவன் ஒரு வாலிபன். அவனுடைய சகோதரர்கள் 11 பேரும், மொத்தம் 12 பேர்ல யோசேப்பை தவிர 11 பேர்களும் யோசேப்பு தகப்பனுடைய இடத்துல தயவு பெற்றிருந்தான். சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னான். ஏன்னா தப்பா அப்பா அவனை நேசித்தாரு. உடனே நேசித்தாங்க. தன்னுடைய 11 சகோதரர்களும் யோசேப்பை கொல்லும்படியாக தீர்மானித்த பொழுது ஆதியாகமம் 37வது அதிகாரம் வசனம் 20 என்ன செய்யறாங்க பாருங்க. அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணினார்கள் யோசேப்பை கொல்லும்படி. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 20 அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு துஷ்டமிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள் என்றார்கள். பாருங்க, ஏன்னா அவனை குழியில தள்ளி போட்டு அந்த யோசேப்பை கொல்லும்படியா சகோதரர்கள் என்ன செய்தாங்க? தீர்மானித்தாங்க. ஆனாலும் யோசேப்பை கொல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து அவருடைய சகோதரர் அவனை எதிர்த்து மீதியான இடத்துல வித்து போட்டாங்க. அவன் எகிப்து தேசத்துக்கு வருகிறான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எப்படியாக வாலிப மரணத்தை தடுக்கிறார் என்று பார்க்கிறோம். தடுப்பது மட்டுமல்ல, அந்த வாலிபர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று என நினைத்துக் கொண்டிருக்கிற யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தா, கர்த்தர் உன்னை ரட்சித்து மரணத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து மரணத்தை மாற்றி உன்னை கர்த்தர் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் புழுதிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறார். குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம இதுல பார்க்கிறோம். எபேசியர் 4:2வது அதிகாரத்துல என்ன வசனம் 7 பார்க்கின்ற பொழுது கூட 4 முதல் 7 பார்த்தா தேவன் நம்மை என்ன செய்திருக்க? இயேசு கிறிஸ்து அவர் நம்மை மீட்டெடுத்து, ஏன்னா பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசுவின் வலது பாரிசத்தில் நம்மளை உட்காரும்படியாய் எல்லா துரைத்தனங்கள் அதிகாரத்தையும் கீழே போட்டு அதை மேற்கொள்ளும்படி அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று எபேசியர் 2வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே, ஹெவன்லி பிளேஸ்ல, உன்னதத்திலே தேவன் நம்மை உட்கார வைக்கிறாராம். உட்கார வைத்து விட்டார் இயேசு சிந்திய ரத்தத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பாருங்க, அதே போல மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். என்னாகும் 14வது அதிகாரம் வசனம் 26 பார்த்தோம் என்றால், பின்னும் கர்த்தர் மோசையும் ஆரோனை நோக்கி, வசனம் 27 தொடர்ந்து பார்ப்போம், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். 28வது வசனத்தில் என்னாகும் 14:28 நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என்னாகும் 14:29 இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்ட உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களும் ஆகிய அனைவருடைய பிரேதங்களும் விழும் என்று சொன்னார். கர்த்தருக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை வந்த பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய வாதை வந்ததினால 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் என்ன மரித்து போனார்கள். ஹல்லேலூயா. வாலிபர்களை கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார்? யோசுவாவை ஆண்டவர் பாதுகாத்தார். 20 வயதுக்குட்பட்ட வாலிபர்களை கர்த்தர் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்னாகும் 14வது அதிகாரம் வசனம் 30 எப்புன்னேவின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவோடு கூட அந்த 20 வயதுக்குள்ள வாலிபர்கள் தான் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் எப்படியாக வாலிபர்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அருமையாய் சற்று யோசிங்க. வாலிப மரணத்தை வெறுக்கக்கூடியவர் கர்த்தர் என்று பார்க்கிறோம். சாமுவேல் அதனுடைய புத்தகத்துக்கு வருகின்ற பொழுது கர்த்தர் தாவீதை எப்படியாக பாதுகாக்கிறார் என்று 1 சாமுவேல் 19வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரத்தை வரை பார்க்கலாம். ஆனால் விசேஷமாக 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியர்காரர் எல்லோரோடும் பேசினான்.
சவுல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா, தாவீதை கொலை செய்யும்படியாக அங்க தீர்மானம் பண்ணுகிறான். தீர்மானம் என்ன பண்ணுகின்ற பொழுது சவுல் தாவீது ஒரு வாலிபன், அவனை கொல்லும்படியாக தீர்மானம் செய்த பொழுது கர்த்தர் நினைத்தாரு. கர்த்தர் தாவீதை அருமையாய் பாதுகாத்தார். சவுலுடைய கைக்கும் சரி, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்து வாலிபனாகிய தாவீதை கர்த்தர் தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தன் இருதயத்துக்கேற்ற தாசனாக தாவீது மாறினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, யோபு புத்தகத்தை எடுங்க. யோபு புத்தகத்தை எடுத்தோம் என்றால் யோபு 1வது அதிகாரம் வசனம் 2 யோபுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். பாருங்க, யோபு 1வது அதிகாரம் வசனம் 19 வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையில் அடிக்க அந்த பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். யோபுடைய வாலிய பிள்ளைகள் 7 பையன்க 3 பிள்ளைகள் என்ன செய்தாங்க? மரித்து போய்விட்டார்கள். யோபுடைய பிள்ளையோட வாழ்க்கை மரணத்துக்கு சாத்தான் காரணமாய் இருந்தான், இயேசு காரணம் அல்ல. யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்து ஸ்தோத்திரம் என்று. கர்த்தர் கொடுப்பவர் எடுப்பவர் அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆதாம் மரிக்க வேண்டும், ஆதாமை மரிக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. யோவான் 11:43 இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று யோவான் 11:44 பார்க்கிறோம். மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கிய பொழுது சங்கீதம் 22வது அதிகாரம் 17 தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஒரு வாலிபன் சிலுவையிலே என்னை தொங்கிக் கொண்டிருக்கிறான். வசனம் சொல்ல பாருங்க, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேர் சீட்டு போட்டார்கள் என்று சங்கீதம் 22:18 பார்க்கிறோம். வஸ்திரங்களை எல்லாம் கலைஞ்சிட்டாங்க, எலும்புகள் எல்லாம் தெரிகிறது. என்ன படத்தில் நம்ம என்ன ஒரு துணி இருக்கிறது என்று பார்க்கிற இயேசு கிறிஸ்துக்கு, ஆனால் லிட்டரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிர்வாணமாக இயேசு தொங்கினாராம். அப்போ அத்தனை பேரும் என்ன பெண்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அவருக்கு எப்படியா இருக்குது? அவமானம். எல்லாரும் என்ன நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அவமானம். நாம் நிர்வாணமாய் தெரியாதபடி இயேசு அவர் அவமானத்தை சுமந்தார். அவர் நிர்வாண கோலமாக அவர் சிலுவையிலே தொங்கினார். ஒரு வாலிபன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாண கோலமாய் சிலுவையிலே தொங்கியது மாதிரி இங்கே காண்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. காரணம், வாலிப மரணத்தை இயேசு கிறிஸ்து வெறுக்கிறார். வாலிப மரணத்தை இயேசு கிறிஸ்து தடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய கரம் உங்களை தொடுகிறது. மரணத்தை தேவன் என்ன வெறுக்கிறார். மரணத்தின் பிடியில் இருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து உங்கள் மரணத்தினுடைய படுக்கையை மாற்றி போடுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆதாம் மரிக்காதபடி, காயின் மரிக்காதபடி, கர்த்தர் ஒவ்வொருவரும் மரிக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்தாரு. ஈசாக்கு மரிக்காதபடி, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வாலிபர்கள் மரிக்காதபடி, தாவீது மரிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தாரே. அதே தேவன் இன்றைக்கு மரணத்தை தடுத்து நிறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே போல 1 யோவான் 4வது அதிகாரம் 8 அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வேளையில செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எப்படிப்பட்ட வியாதியோடு கூட கடந்து செல்லலாம். ஒருவேளை கேன்சர் வியாதி, உங்களுடைய சரீரத்தில் எந்த பகுதியில் கேன்சர் கட்டி இருக்கலாம், இல்லை சரீரத்தில் இருதயத்தில் உங்களுடைய ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்கலாம், இல்லை கிட்னி ப்ராப்ளம், அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கலாம், இல்லை பிளட் ப்ரெஷரோடு கூட, இல்லை சுகர் கம்ப்ளைண்டோடு கூட இருக்கலாம். சரீரத்தில் எந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தின்படி அவர் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தை உச்சந்தல் உள்ளவங்களால் தெளிக்கிறேன். எல்லா வியாதிகள் நீங்கட்டும். எல்லா வியாதிகளை நீர் குணமாக்குவீராக. ஒவ்வொருவருடைய சரித்திர பலவீனங்கள், இடுப்பு வலி, கழுத்து வலி, கால் வலி எல்லாம் நீங்கட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இவர்கள் போக்கிலும் வரத்திலும் சுகத்தோடு இருக்கட்டும். சமாதானம் குடும்பத்தில் பெருகட்டும். தடைப்பட்ட எல்லா திருமணம் நடைபெறட்டும். தடைப்பட்ட ஆண்டவர் வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும். ஆண்டவரே, ஆரோக்கியம் உண்டாகட்டும். காண்டாமிருகத்துக்கு வந்த பலன, கழுகலை போல சட்டில் எடுத்து எலும்புபடியான பலன, ஆண்டவரே உன்னதத்துக்குரிய பலன, மான்கால்களுக்கு குத்த பலனை கொடுங்க. ஆண்டவரே, இவர்கள் சாவாமல் ஆண்டவரை பிழைத்திருந்து உங்களுடைய செய்திகளை விவரிக்கட்டும். சங்கீதம் 118:17 படி அந்த வாக்கு தத்தத்தை இவர்கள் மேலே நான் ஆண்டவரே சொல்கிறேன். இவர்கள் சாவாமல் பிழைத்திருந்து பூமியிலே உங்களுடைய கிரியைகளை விலைக்கு சொல்லட்டும், சாட்சியா இருக்கட்டும். நீர் ஆசீர்வதிங்க, வார்த்தை அனுப்பி குணமாக்குங்க.
கர்த்தர் தாமே தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, எழுதுங்க. உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த சுகமளிக்கும் செய்தியை தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.